அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக ஏற்படும். அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக டிசம்பர் மாதத்தில் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது பணமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 16, 17, 18, 19, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 2, 5, 6, 7, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களது நன்மையை தரும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மார்கழி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மார்கழி மாதத்திற்கு 3ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 7ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 10ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 25ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 17ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 18ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதத்தில் 9
மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. மார்கழி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடக ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.